ஸோ போலீஸாரோட விசாரணையில இன்னதுக்கு அப்புறமும் நெறைய பேர் அடிபடும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ இதுல தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம மத்த சினி இண்டஸ்ட்ரியிலயும் பிரபலங்களோட பேரு அடிபடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறமா கிருஷ்ணா இவங்க 2 பேருக்குமே இப்போ தற்காலிகமா எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கிறதில்ல. ஸோ இதன் சமயத்துல இந்த மாரி இவங்க போதைப்பொருள் பயன்பாட்டுனால மாட்றது அவங்களோட கெரியருக்கு ஒரு பெரிய ஆபத்தாவே இருக்கு. ஸ்ரீகாந்த் அவர்கள் தமிழ் சினிமால இந்த மாரி பல சர்ச்சையில இது போல இன்வால்வ் ஆயிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்ப சமீப காலமா இவங்க 2 பேர் பேர வச்சு சினிமா வட்டாரங்கள்ல எந்த ஒரு நியூஸுமே அடிபடல. ஆனா இப்போ இந்த வழக்கு சம்பந்தமா இவங்க 2 பேரோட பேர் அடிபடுறது தமிழ் சினிமால எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு. இந்த சம்பவத்துக்கு போலீஸ் தரப்புலேருந்து என்ன விளக்கம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமே இந்த ட்ரக் நெட்வொர்க்க மொத்தமா பிடிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரையுமே புடிச்சது பிரசாந்த் அப்படிங்கிற இந்த நபர் வாக்குமூலம் குடுத்தனால தான். ஸோ இவர வச்சு இன்னும் பல பேர புடிக்கிறதா போலீஸார் தீவிரம் காமிச்சிருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.